என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 6வது அதிகாரத்தில் 9வது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். கடும் சொல்லை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி எஜமான்களுக்கு கர்த்தர் அந்த இடத்தில் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். பாருங்கள், நீங்கள் எஜமான்கள் என்ற ஸ்தானத்தில் இருக்கலாம், உங்களுக்கு கீழாக பலர் வேலை செய்து கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு நிறுவனத்தில் நீங்கள் ஒரு உயர் அதிகாரியாய் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களுக்கு கீழாக வேலை செய்கிறவர்களை கடும் சொல்லினால் அவர்களை திட்டுவதையும் அவர்களை பயமுறுத்துவதையும் கடும் சொல்லினால் அவர்களை மனவேதனைப்படுத்துவதையும் விட்டுவிடுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் பரலோகத்தில் நாம் எல்லாருக்கும் எஜமானாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை மறந்து போய் விடாதிருங்கள். அவர் பட்சபாதம் இல்லாதவர் என்று சொல்லி அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் கரங்களிலே கர்த்தர் ஆளுமையை கொடுத்திருக்கலாம். உனக்கு கீழாக பல பேர் வேலை செய்து கொண்டிருக்கலாம், ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீ அவர்களை எந்த மனநிலையில் பார்க்கிறாய், எந்த மனநிலையில் நடத்துகிறாய் என்பதை நிதானித்துப்பார். உன் வாயிலிருந்து கடும் சொற்கள் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறதா? உனக்கு அதிகாரம் இருக்கிறதுனால, உன் கரங்களில் எல்லாவித அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால, நான் உன்னை இப்படி பண்ணிவிடுவேன், நான் உன்னை அப்படி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறீங்களா? அல்லது நான் போடுற இந்த சம்பளத்தில் தான் உன் வாழ்க்கையே இருக்குன்னு சொல்லிட்டு இழிவாய் நடத்தி கொண்டிருக்கிறீர்களா? கடும் சொல்லை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். இன்றைக்கு நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் தான் உங்களுக்கும் அளக்கப்படும் என்பதை மறந்து போய்விடாதிருங்கள். உங்களிடத்தில் கீழ் பணிபுரிகிறவர்களை அன்போடு கூட கரிசனையோடு கூட தயவோடு கூட நடத்த ஆரம்பியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.